ஒரு பிகினர் எப்படி ஆப்டிடியூட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்ஸ்க்கு பார்த்தரலாம். அதிலேயே நான் வந்து சைட் பை சைடா உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ்க்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்டிடியூட பொறுத்தவரை ஸ்பீட் மேக்ஸ், ஸ்கோர் பூஸ்டர், டிஐ, அரித்மெட்டிக், கேஸ்லெட் அப்படின்னு நம்ம 5 டைப்பா பிரிக்கலாம். ஓகேங்களா? இதுல எந்த பார்ட் கம்பல்சரியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸ், ஸ்கோர் பூஸ்டர் அண்ட் டிஐ கம்பல்சரியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அரித்மெட்டிக்ல 4லிருந்து 5 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது இருந்தா நம்மளால ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். மெயின்ஸ் எக்ஸாமும் கிராக் பண்றதுக்கு இந்த ஒரு 4லிருந்து 5 டாபிக் வெல் வெர்ஸ்டு அரித்மெட்டிக் பிளஸ் டிஐ நல்லா தரவா இருந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எல்லா டாபிக்கும் படிக்கிறது ரெக்கமெண்டட். கேஸ்லெட்டும் ரொம்ப முக்கியம் தான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷனை காட்ட. பட் மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 3 பிளஸ் ஒரு 4லிருந்து 5 டாபிக் அரித்மெட்டிக். இதை எப்படி படிக்கலாம்? ஸ்பீட் மேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெட்திக் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கொயர், ஓகேங்களா? ஸ்கொயர், கியூப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஓகேங்களா? சப்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்வென்ஷனல் மெத்தட்ல பண்ணாம நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? அந்த மெத்தட்ல சால்வ் பண்ண கத்துக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பீட் மேக்ஸ். ஓகேங்களா? வெனோ மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல ஸ்பீட் மேக்ஸ்க்காக ஹவ் டு கால்குலேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எந்த சேனல் நீங்க ரெக்கமெண்ட் எந்த சேனல்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் ஓகே தான். வெத்திக் மேக்ஸ் இல்லைன்னா ஸ்பீட் மேக்ஸ், கால்குலேஷன் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாமே காமனா தான் இருக்கும். இப்ப பாருங்க 3200 இது ரிப்பீட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 25% என்ன அப்படின்னா, 25% என்ன அப்படின்னா, இது வந்து 25ஆல பெருக்கிறதுக்கு பதிலா 1/4ன்னு டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 25ஆல பெருக்குனா 100/4ன்னு டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ 800. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ட்ரிக்ஸு. இப்போ 324யும் 468யும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது 2யும் மல்டிப்ளை பண்ணணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, இது மல்டிப்ளை பண்ணி, ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அத நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸ் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ல 19 வரை படிக்கணும். டேபிள் 19 வரை படிக்கணும். ஸ்கொயர், கியூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் வந்து ஒரு மினிமம் 50 ஸ்கொயர் வரை படிக்கணும். கியூப் வந்து ஒரு 25 கியூப் வரை படிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மைண்ட்ல மக்கப்பா வச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல குடுப்பாங்க. எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்தாலும். இப்போ ஸ்பீட் மேக்ஸ், ஸ்கொயர், கியூப், டேபிள், ஃபிராக்ஷன் இது வெத்திக் மேக்ஸ்ல தெளிவா சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். ஸ்கொயர்லேருந்து ஃபிராக்ஷன கன்வெர்ட் பண்றது. அதுதான் அங்க சொன்னேன்ல, இந்த 25% உடைய வேல்யூ 1/4 இல்ல 1/4 உடைய வேல்யூ 25%. இந்த மாதிரி ஸ்கொயர் டூ கியூப் அதாவது பெர்சன்டேஜ் டூ ரேஷியோ கன்வர்ஷன், ஸ்கொயர் கியூப் வேல்யூ மைண்ட்ல தெரிஞ்சிருந்து, பிளஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சா உங்களால கால்குலேஷன் ஸ்பீடா பண்ண முடியும். அப்போ இந்த அப்ராக்ஸிமேஷன் சிம்ப்ளிஃபிகேஷன்ல கொஞ்சம் குறைவான நேரத்துல உங்களால சால்வ் பண்ண முடியும். இது எஸ்பிஐ பிஓ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 5 அப்ராக்ஸிமேஷன் வரை கேட்பாங்க. இது கிளர்க்கா தான் சிம்ப்ளிஃபிகேஷன் கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்கோர் பூஸ்டர்னா நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ராங் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட்டடா வரும். ஸோ அதனால இது கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால, இது டிஐ பிளஸ் ஸ்பீட் மேக்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியா நீங்க ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ்க்குள்ள இந்த இந்த டாபிக்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஐன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஐ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, டெய்லியும் ஒரு 5 நாளைக்கு ஒதுக்கிக்கோங்க. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒதுக்கி ஒவ்வொரு டாபிக்கா நீங்க அரித்மெட்டிக் முடிச்சுட்டு வரலாம். மாஸ்டர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஸ்பீட் மேக்ஸ வெனோ மேத்ஸ்லயோ இல்ல ஃபீல்ட் பீல்ட்லயோ ரதினா குவாட்ஸ் மேம் எங்க வேணாலும் நீங்க படிங்க. ஸ்கோர் பூஸ்டர் அப்படிதான். இதுல எது வேணாலும் எங்க வேணாலும் போய் படிங்க. ஓகேங்களா? அரித்மெட்டிக் எங்க சார் படிக்கிறது அப்படின்னா, வெனோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 டூ இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு சீரிஸ் அவர் பிளேலிஸ்ட் குடுத்திருப்பாரு. அதுல நீங்க படிக்கலாம். ரதினா மேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ டூ இசட் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஃபீல்ட் பீல்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க எப்படி குடுத்திருப்பாருன்னா, பிளேலிஸ்ட்டா இருக்கும் எல்லா டாபிக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டா இருக்கும். ஸோ அபித் சார் இங்கிலீஷ்லயும் அங்கங்க உங்களுக்கு கன்டென்ட் இருக்கும்.
கேஆர் லாஜிக்ஸ், சிடபிள்யூஜே, கோட் இதுதான் நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ். ஓகேங்களா? இது இல்லாம அர்சல் அகர்வால், கௌசல் மகாண்டி இந்த மாரி நெறைய நார்த் சேனல்ஸ் இருக்கு. அது இப்போ தான் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, கம்பல்சரி நீங்க தமிழ்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்க்குள்ள போங்க. ஏன்னா சப்ஜெக்ட் நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வெனோம் சாருடைய 0 டூ இன்ஃபினிட்டிவ் ஓகே. உங்களுக்கு புரியுது அப்படின்னா, அத கன்டின்யூ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் தினா குவான்ட்ஸ் மேம் கிட்ட பேசிக்ஸ் படிச்சுட்டு வந்து வேணா மேத்தமேட்டிக்ஸ பாருங்க. இது கம்பல்சரியா பார்க்குறது உங்களுக்கு ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்க பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கோர் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெனம் சார் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாரு. ரஜினா குவான்ட்ஸ் மேமும் உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சதீஷ் சாரும் பேசிக்ஸே உங்களுக்கு அந்த டாபிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க யூடியூப் வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். ரஜினா மேம் பெய்டு வீடியோஸ் கூட இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வெனோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல உங்களுக்கு ஃபவுண்டேஷன் குடுத்துடுறாரு. அரித்மெடிக் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். ஃபியூச்சர்ல நம்ம ஆப்ல இன்னும் நெறைய டைப் வைஸா கொஸ்டின் ரெடி பண்ணி நம்ம டிஎன் பேக்கர்ஸ் அகாடமில குடுப்போம் பேசிக்ஸ்க்காக. பட் ஆனா இப்ப ஏன் குடுக்கல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு டிஎன் பேக்கர்ஸ் அகாடமில. அதுல வெனோம் சார் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அத ஒன்ஸ் முடிச்சுட்டு பிளஸ் அதையும் யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த 0 டூ இன்ஃபினிட்டி சீரிஸ் முடிச்சுட்டு தான் நம்ம அந்த ஃபவுண்டேஷன ஸ்டார்ட் பண்ணணும். அதுவரை நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமில இருந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்பீட் மேக்ஸ், ஸ்கோர் பூஸ்டர், அதுக்கப்புறம் டிஏ இந்த 3 டாபிக்கும் நம்ம பிரிலிம்ஸ் லெவல்ல குடுத்துருவோம். மெயின்ஸ் லெவல்ல எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம் ஆப்ல. அண்ட் ரீசனிங்க்கு தேவையான கன்டென்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம். ஆப்டி ரீசனிங் தேவையான கன்டென்ட் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த கோர்ஸ் வாங்குனாலும் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க. எப்பயாச்சும் கோட் ஆக்டிவா இல்லன்னா அங்க சேட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வெயிட் பண்ணுங்க. நான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் ஒரு சில நேரங்கள்ல ஆக்டிவா இருக்காது. அந்த மாரி சமயங்கள்ல ஒன்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, அதிலே சேட்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா, அப்போ என்ன கோட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். எப்பயாச்சும் ஒரு டைம் ஆஃபர் வரும். அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். வெனோ மேத்தமேட்டிக்ஸ் சாருடைய யூடியூப் சேனலும் நம்ம சேனல்ல கொலாப்ல இருக்கும். ஸோ சேனல சப்ஸ்கிரைப் இல்லன்னா சேனல கிளிக் பண்ணீங்கன்னா அவருடைய சேனலும் காட்டும். இருந்தாலும் 0 டூ இன்ஃபினிட்டி அந்த பிளேலிஸ்ட் உடைய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பார்த்துருங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆப்டிட்யூட் இவ்வளோ சின்ன டாபிக்கா தெரியும் பார்க்கறதுக்கு. பட் ஆனா அரித்மெடிக் மட்டுமே 14, 15 டாபிக் மேல வரும். டிஐ அப்படிங்கிறது பார்க்க ஈஸியா இருக்கும். பட் அதோடைய பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம ஆப்ல குடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ராக்ஸிமேஷன், சிம்ப்ளிஃபிகேஷன்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண நம்பர் சீரிஸ் ஆல்சோ தான். நீங்க பிராக்டிஸ் பண்ண அதோடைய கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய டைமிங் குறையும். அப்ராக்ஸிமேஷன் எல்லாரும் சால்வ் பண்ணுவாங்க. 3 நிமிஷம் சால்வ் பண்ணுவாங்க. பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் எடுக்க முடியாது. தப்பு தப்பா போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 வீக்ஸ் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க எடுக்க தேவையில்ல. ஒரு அப்ராக்ஸிமேஷனா 25லிருந்து 30 செகண்டுக்குள்ள முடிக்கணும். மிஸ்டேக் இல்லாம முடிக்கணும். எப்படி கரெக்ட்டா அப்ராக்ஸிமேஷன எடுத்து கரெக்ட்டா ஃபுல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த பிஓ பிரிலிம்ஸ நீங்க கிராக் பண்ணிடலாம். 3 நிமிஷம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 5 கொஸ்டின் குடுக்குறாங்களா? அதுல ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் ஈஸியா இருக்கும் போட்டுருவாங்க. அதுல 1, 2 கால்குலேட்டிவா இருக்கும். அதுல 2, 3 நிமிஷம் எடுத்து அந்த எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. அப்ப அப்ராக்ஸிமேஷன்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால டிஏய சால்வ் பண்ண முடியாது. அப்ப டிஏய சால்வ் பண்ணலன்னா, உங்களால அந்த ரெக்வயர்மென்ட்டான ஸ்கோர எடுக்க முடியாது. இந்த எஸ்பிஐ பிஓ பொறுத்தவரை 20க்கு மேல நீங்க எடுத்தா சேஃப். 22, 20லிருந்து நீங்க 20லிருந்து 22 எடுக்கணும். 20லிருந்து 22 எடுக்கணும் அப்படின்னாலே, கண்டிப்பா உங்களுக்கு டிஐ உடைய சப்போர்ட் வேணும். டிஐல நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கோர் பூஸ்டரோ, இல்ல அதர் டாபிக்ஸ் அரித்மெடிக்ல கொஞ்சம் சில ஈஸியான டாபிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ணிறணும். ஓகேங்களா? டிஐல உங்களுக்கு 12 கொஸ்டின் வர வருது. அது இல்லாம கேஸ் ரேட் ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்க மாட்டாங்க. அப்ப ஸ்கோர் பூஸ்டர்ல டைம் அதிகமா போட்டா மட்டும் தான் நம்மளால டிஐலயும் அதிகமான டைம எடுக்க முடியும். இதுல எவ்வளோ நிமிஷம் நீங்க சேவ் பண்றீங்களோ, அதுல 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நம்மளால டிஐல சால்வ் பண்ண முடியும். பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் தகுந்த மாதிரி 18ஓ, 20ஓ, 22ஓ இருக்கும் அட்டெம்ப்ட். பட் இதுதான் நீங்க பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்டர். ஸ்பீட் மேக்ஸ் தரோவா படிச்சிருங்க. ஸ்கோர் பூஸ்டர் கம்பல்சரியா படிச்சிடணும். அதுக்கப்புறம் டிஐ. இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து ஒரு 2 வாரம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரித்மெடிக்ல ஒவ்வொரு டாபிக்கா கொண்டு போங்க. அதுல ஒரு 5 டாபிக் வர எப்படி கேட்டாலும் போட்டுருங்க. எக்ஸாம்ல இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த டாபிக்ல இருந்து நீங்க ஈஸியா வந்து 5 டாபிக்ல ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அத நீங்க படிக்கலாம். அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்க்குள்ள என்ன பண்ணிரணும்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய அரித்மெடிக்லாம் கம்பல்சரியா கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரிங்களா? எவ்வளோ முடியுதோ 4 டூ 5ன்றது மினிமம் தான்.
அர்த்தமெட்டிக்கா நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எது நல்லா வருதோ, அது எக்ஸாமுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எது நல்லா வரலையோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸாம் பிலிம்ஸ் முடிச்சுட்டு, அதிகமான டைம் எடுத்து இன்னும் நெறைய சம்ஸ் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணி, எக்ஸாம் மெயின்ஸ்க்கு நீங்க ரெடி ஆகணும். ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு தேவையான கன்டென்ட் எல்லாம் நம்ம டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி ஆப்ல வந்துரும். ஸோ இந்த வீடியோ ஒரு பிகினருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு இதில கவர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நான் செப்பரேட் வீடியோ ரிப்பீட்டர்ஸ்க்கு மேக் பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த சோர்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு YouTubeல அவைலபிளா இருக்கும். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பையும் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வெனம் சார் கிளாஸஸையும் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவரும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவைலபிளா இருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.